அதுவும் இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாள சின்னம். அந்த மாதத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை எந்த மனிதன் உண்மையான முறையிலே மேற்கொள்கிறானோ அந்த மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் அனைத்தும் இல்லாத ஒரு மனிதனாக மாறுகிறான். எனவே பாவக்கரைகள் நீங்கிய அந்த சுத்தமான அந்த மனிதனுடைய பாவங்களை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கடமையை முடித்ததற்கு பின்னால் வரக்கூடிய முஹர்ரத்தினுடைய மாதத்தை நாங்கள் ஆரம்ப மாதமாக வைப்போம் என்று முடிவு செய்யப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் இன்று எங்களிடம் யாராவது கேட்டால், இன்று நம்மில் விடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், சிலருக்கு தெரியாது நான் எந்த மாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த நாளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள், எனக்கு எல்லா நேரமும் ஒரே நேரம் என்று எந்த விதமான பாகுபாடுமின்றி என்னுடைய செயற்பாடுகள் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்த சொன்ன, அல்லாஹு தஆலா நீங்கள் அதனை ஒரு மேற்கோளாக நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன விடயங்களை நாங்கள் அனைவரும் புறந்தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு வாழ முடியாது. எந்த அளவுக்கு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியமான 4 மாதங்களையும் சொன்னதற்கு பின்னால் என்ன சொல்கிறான்? ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். எதனை வைத்து அநியாயம் செய்ய வேண்டாம்? பாவங்கள் செய்து உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். அதற்குரிய மகத்துவத்தை நீங்கள் கொடுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பெருமதியான நாள். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடப்பட்டது. ஆனால் நாளை மறுமை நாளில் முதலாவதாக சொர்க்கம் செல்லக்கூடிய சமூகம் நபிமார்களுக்கு அடுத்தாப்புல நாங்கள் தான். என்ன தெரியுமா காரணம்? குறுகிய ஒரு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை வைத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் செய்கின்ற அமல்கள் மூலமாக அந்த எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல வருடங்க காலம், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த சமூகத்தாருடைய அந்தஸ்துக்களை எல்லாம் நாங்கள் இந்த அமல்களின் மூலமாக அடைந்து கொள்கிறோம். எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரே ஒரு இரவு 83 வருடங்களை விடவும் மகத்தானது, 83 வருடங்களுக்கு சமமானது இரவை ஒரு இரவை தந்திருக்கிறான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த கண்ணியமான மாதங்களில் நாங்கள் உண்மையான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த நேரங்களை காலங்களை தொழுகையின் மூலம், குர்ஆனை ஓதுவதன் மூலம், நல்ல விடயங்களை படிப்பதன் மூலம் எங்களுடைய நேரங்களை காலங்களில் நாங்கள் செலவழித்தால் இந்த நாட்களும் எங்களுக்கு பல இரட்டிப்பான நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हम सबको पैदा किया. पैदा करने के बाद ये दुनिया जब से शुरू हो रहा है उस टाइम से अल्लाह ने 15 माह रखा है और उसके बाद ये हम सब आज नया शुरू कर लिया है. एक नया इस्लामी साल शुरू कर लिया. आज मुहर्रम का पहला दिन है, लेकिन हम में कुछ बंदे हैं, हमको नहीं पता मैं कौन सा महीना में है, कौन सा दिन में है, ये हमको नहीं पता. हम सिर्फ ईद उल अज़हा और ईद उल फित्र ये दोनों का टाइम पूछने के लिए, ये दिन हम पूछने के लिए पूछते हैं. आज क्या हिलाल देख लिया, इस तरह हम पूछते हैं, लेकिन हम सबको पता नहीं है. और बाकी दिनों में मैं कौन सा महीने में है और कौन सा दिन में है ये हम सबको नहीं पता. ये अफसोस की बात है, क्योंकि ये सारे इस्लाम का कुछ अलामतें हैं. ये सबको हम फॉलो करना, उसको मालूम करना, उसको इख्तिराम करना हम सब पर वाजिब है. अल्लाह ने टाइमों में और जगहों में और इबादतों में कुछ अलामतें रखा है मुसलमान के लिए. इसमें हम देख लेंगे जगहों में बैतुल हराम, मस्जिदुल अक़सा, मस्जिदुल नबवी और बाकी मस्जिद, ये सारे मुसलमान का एक अलामत है. और इसी तरह महीनों में मुहर्रम और ज़ुल्क़ादा, ज़ुल्हिज्जा, रजब, ये एक मुसलमान उसको फॉलो करना है, उसको इख्तिराम करना है. और इसी तरह अल कुरआन, ये भी एक अलामत है मुसलमान का. हर जगह में, हर गली में मुसलमान के जो रहते हैं उधर मस्जिद होंगे. ये मस्जिद में मगरिब और ईशा, सुबह, इन तीनों नमाजों में जहरन पढ़ाया जाता है कुरआन. और इसी तरह हज और इसी तरह नमाज, और नमाज के लिए हम बुलाते हैं अजान. ये सारे मुसलमान का अलामतें हैं हम सब. और इसी तरह
तक़वीमुल हिजरी का कैलेंडर, ये महीना देखना, महीना का मालूम करना और दिन का मालूम करना, ये भी एक अलामत है मुसलमान का। आप कौन सा महीने में है, आप कौन सा दिन में है, अगर हमसे अगर कोई बंदा पूछे, आज अगर पूछे, किसी बहुत बंदों को नहीं पता मैं कौन सा महीना में है। हम सिर्फ हमारे न्यू ईयर हम मनाते हैं जनवरी का। जनवरी तो ये मुसलमान का न्यू ईयर नहीं है, हमारा मुसलमान का न्यू ईयर मुहर्रम है। मुहर्रम आज पहला दिन है मुहर्रम का। हम उसके बाद ये तक़वीमुल हिजरी का कैलेंडर को हम मालूम करना, उस पर हमारे टाइम को हम देखना, इस तरह हम बताना, हम इसको फॉलो करना है। क्यों? 2 ईद और इसी तरह हर महीने का शुरू, और इसी तरह एक औरत इद्दा के लिए बैठती है। अगर कोई शौहर किसी बीवी को तलाक दे, उसको वो भी तलाक में बैठना है। ये सब टाइम मालूम करने के लिए क्या एक ये जो जनवरी फरवरी इसमें नहीं होता, हम इस्लामिक कैलेंडर से उसको मालूम करना है, गिनती करना है। इसलिए हम इसको उसके बाद हम उसको फॉलो करना है, उसको मालूम करना, हम इंशाअल्लाह उसके बाद फॉलो करना है। क्यों? इस तरह फॉलो करना ये तक़वा में आता है। அதனால கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் பல வருடங்களை கழித்து விட்டோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மிக பயங்கரமான காலம். அதில் ஒரு அடையாளம் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அடையாளம் தான் இக்திராபுஸ் ஸமான். நேரங்கள் காலங்கள் மிக வேகமாக செல்லும். யாருக்கும் வழங்கெடுக்க முடியாது நான் எந்த நாளில் இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் இன்று ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுகிறோம். சென்ற ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றியது எவ்வளவு எங்கள் அனைவருக்கும் தெரியும். 3 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த கடமையை நிறைவேற்றியது போன்று இருக்கிறது. அவ்வளவு வேகமாக 7 நாட்கள் வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வருடம் ஜனவரி மாதம் ஆரம்பித்து நாங்கள் இப்போது இருக்கக்கூடியது ஜூன் கடைசி 6 மாதம், அரை வருடத்தை நாங்கள் கழித்து விட்டோம். 6 மாதங்களை நாங்கள் கழித்து விட்டோம். இன்று நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ரமலானுடைய காலத்தை கழித்து நாங்கள் 3 மாதங்கள் ஆகிவிட்டன. ரமலானை கழித்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. எல்லாமே நேற்று முன்னாத்து போன்று இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதில் மிக பிரதானமா என்ன எங்களுக்கு எதை அறிவிக்கிறது? இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள், இவைகள் அனைத்தும் எதனைகளுக்கு உணர்த்துகிறது? நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் நபி அவர்கள் எச்சரித்த பயங்கரமான கியாமத்தினால் நெருங்கி இருக்கக்கூடிய காலம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரங்களை காலங்களை அழகான முறைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய நேரங்களில் காலங்கள் இந்த 7 நாட்களிலும் என் மூலமாக எத்தனை தொழுகையில் விடுபட்டிருக்கின்றன. கணித்துக்குரிய மேலானவர்களே, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவது, அதிலும் பள்ளிவாசலில் அந்த கடமையை நிறைவேற்றுவது கட்டாயம். அந்த அடையாள சின்னங்கள் வெளிப்பட வேண்டும். எங்களில் அந்த அடையாளம் எங்கு வெளிப்படுகிறது? கணித்துக்குரிய மேலானவர்களே, சென்ற கிழமை வெள்ளிக்கிழமை கண்டவர்களை இன்றைய வெள்ளிக்கிழமையில் காண வேண்டியிருக்கிறது, அல்லது சென்ற சனிக்கிழமையில் கண்டவர்களை